ஹாய் ரஃபி தியேட்டர் வியூஸ், நான் உங்க டைரக்டர் சாம்சன் பேசுறேன். இன்னைக்கு அங்கமால் படம் பத்தி பார்க்க போறோம். படம் பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படமா நீங்க பார்க்க கூடாது, ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஆங்கிள் பார்க்கணும். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு 55-60 வயசுல கிராமத்துல ஒரு லேடி இருக்காங்க. ஸோ அவங்களோட வழக்கம் என்னன்னா, அவங்க ப்ளவுஸ் எல்லாம் போடாம சாரி போடுவாங்க. ஸோ அவங்க பையன் ஒரு டாக்டர் படிச்சிருக்கான். அவன் ஒரு பெரிய இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்றான். ஸோ பொண்ணு வீட்டுக்காரங்கலாம் இவங்க வீட்டுக்கு வரும்போது அம்மாவை பார்த்து எதுவும் தப்பா நினைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எப்படியாவது ப்ளவுஸ் போட வைக்கணும்னு சொல்லிட்டு பையன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ப்ளவுஸ் போட்டாங்களா இல்லையா, அதான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour 40 minutes படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அதுக்கப்புறம் இன்டர்வல் வரைக்கும் ஒரு லேக் இருக்குது. செகண்ட் ஹாஃப் திரும்ப படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. படத்தில் எனக்கு மெயின் மைனஸ் என்ன தோணுச்சுன்னா, அந்த கேரக்டரைசேஷனில் இந்த டாக்டர் பையன் இந்த ஃபேமிலி ரொம்ப ஓவர் பாஷாக தெரிஞ்சான். இன்னொன்று அவன் ஒரு பெரிய இடத்துல ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்கல்ல, ரெண்டு பேரையும் பார்க்கும்போது இவன் தான் கொஞ்சம் ரிச்சாக தெரிஞ்சான் அந்த பொண்ணு கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ கேரக்டரிஸ்டிங்கில் அந்த பொண்ணை இவனோட கொஞ்சம் ரிச்சாக காமிச்சிருக்கணும், இவனை கொஞ்சம் கூட ஒரு கம்மியாக காமிச்சிருக்கணும். அது தப்பு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்பா மாத்திரம் தான் கொஞ்சம் ரிச்சாக தெரியுறாரு, மற்றவங்களாம் அந்த ரிச்னஸ் தெரியல. ஸோ அது அது கதை பேஸில் இருக்கும்போது கேரக்டர் செலெக்ஷன் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தா பெட்டராக வந்திருக்கும். மற்றபடி நிறைய நியூ ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், செம்மையாக ஆக்டிங் வேலை எல்லாத்தையும் வாங்கியிருக்காரு. படம் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு. படம் ஒரு மிட் 90s நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. ரொம்பவே நல்லா காமிச்சிருக்காங்க. இந்த கிராமத்து லைஃப் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலாக இந்த படத்துக்கு தேவையான மியூசிக், அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அஃப்கோர்ஸ் நீங்கள் இதை ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் கூட நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. இது இந்த ஃபீலிங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அங்கமால் கேரக்டருக்கான ஃபீலிங்ஸு, அந்த பையன் டாக்டருக்கான ஃபீலிங்ஸு, அதுக்கப்புறம் மூத்த பையன் அவனோட ஃபீலிங்ஸு, மருமகளோட ஃபீலிங்ஸு, இதை தாண்டி பேத்தியோட ஃபீலிங்ஸ் முதல் கொண்டு இந்த படத்தில் நல்லா காமிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த படத்துக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக ஒருத்தர பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.